ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான மாங்காய் சாதம் செய்வது எப்படின்று பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு PrasanVibez. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இந்த ரெசிபி செய்ய நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாங்காயை பாதி தான் எடுத்து துருவிக்க போகிறேன். இப்போது கடாய் சூடாக்கி 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கிய ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், நீலவாக்கில் நறுக்கிய 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். துருவி வச்ச மாங்காவை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவி வச்ச 1/2 கப் தேங்காயை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வேக வச்ச சாதத்தையும் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் செஞ்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.